ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, அவர் கார் ஓட்டிக்கிட்டு போகும்போதே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா விசாரித்ததுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் மனு கேட்டதுக்கப்புறம் ஜாமீனும் கொடுத்து வெளியே வந்துட்டார். இதை பார்த்த பலருமே இதே மாதிரி தான் பல யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது விஜே சித்து கூட பார்த்தீங்க அப்படின்னா காரில் போகும்போதே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, அவரையே அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு பல நெட்டிசன்கள் வந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சியாளர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஷெரின் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜே சித்து மேலே பல புகார் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டு போகும்போதே அவர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரியும், அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வெளிவிட்டிருக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதாவது விஜே சித்து பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்லையா, அதில் போடுற ஒரு வீடியோவில் கூட சரியான வார்த்தைகள் பேசலை. எல்லா வீடியோஸ்லையுமே தகாத வார்த்தைகள் தான் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தான் பேசுகிறாரு. அந்த சேனலை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னா வருங்கால சமுதாயம் ரொம்பவே சீர்கெட்டு போயிடும். ஸோ இது யாரையுமே நாங்கள் சார்ந்து, அதாவது டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவர் மேலே கேஸ் கொடுக்கல. பொதுநலன் கருதி தான் இந்த கேஸ் கொடுத்துருக்கோம். இனிமேல் யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் தவறான வகையில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லார் மேலேயுமே கண்டிப்பாக புகார் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா ஷெரின் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணால் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது புகார் கொடுக்கும்போது கொடுத்த வீடியோ போன வருஷம் நவம்பர் மாதம் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னாலும் இந்த யூடியூப் சேனலில் தகாத வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை விஜே சித்து விளாக்ஸ் அப்படின்ற சேனலை கூட முடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.